இந்த 100 நாள் ஆட்சின்றது இப்போதைக்கு கரெக்டாக போயிட்டுருக்குங்க. எதுவும் சொல்கிற அளவுக்கு இல்லை. நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. இந்த ஆட்சியில் லஞ்சம் எதுவுமே கொடுக்க வேணான்னு நான் நினைக்கிறேன். அப்படி கொடுக்க வேண்டிய நம்மளுக்கு சுச்சுவேஷன் வந்தாலும் அவரோட நம்பருக்கு ஃபோன் பண்ணால் கண்டிப்பாக ஏதோ ஒன்று ஆக்ஷன் எடுக்கிறாரு. நல்லாவே பண்ணுறாருங்க. ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். நாங்கள் கமிஷன்ற பேச்சுக்கே இப்போ வேலை இல்லை. அதை விஜய் அண்ணன் சொன்னார்ல, எங்கள் அண்ணன் இருக்கார், எங்கள் தம்பி இருக்கார் அப்படின்னு நாங்கள் உரிமையோடு எங்கள் அண்ணன் இருக்கார், எங்கள் அண்ணன் ஆட்சியில் எங்கள் அண்ணன்ட்ட சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் உரிமையோடு சொல்லிகிட்டு இருக்கோம். 100 நாள் நல்லா சிறப்பாக நடந்து முடிஞ்சிடுச்சு. இன்னும் காலம் ஃபுல்லாக விஜய் அண்ணன் தான் உலகத்தை இதை நாட்டை ஆளுவார், கண்டிப்பாக ஆளுவார். ஆட்சிக்கு ரொம்ப மோசமான ஆட்சியாக தான் போயிட்டு உடனே 22,000 கோடி கடன் வாங்கிட்டாரு. சட்டசபையில் போய் குட்டி கதை பேசுகிறாரு. அம்மா ஆட்சிலையோ கலைஞர் ஆட்சிலையோ ஸ்டாலின் ஆட்சிலையோ இந்த மாதிரி எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? மொத்தமாக தான் தள்ளுபடி பண்ணுறேன்னு சொன்னார். அப்புறம் லிமிட் எடுக்கிறாரு. நான் சொன்னதே ஒன்றும் செய்யலை. நீங்கள் எதுவுமே கொடுக்காம 22,000 கோடி கடன் வாங்கிட்டியா, இன்னுமே எப்படி கொடுப்பேன்? இந்த ஆட்சி நீடிக்கிறது கஷ்டம். ஆனால் நீடித்தாதான் மக்கள் அதை என்னன்னு தெரிஞ்சுக்குவாங்க, படுவாங்க. மக்கள் பட்டால் தான் தெரியும். நல்லா இருக்குது. முதல்ல விட இப்போது நல்லா இருக்குது. எல்லா ஆஃபீஸ்லையும் ஈஸியாக போய் அப்ரோச் பண்ண முடியுது. இன்னொன்று இந்த லஞ்சம் வாங்குறது கம்மியாயிடுச்சு. ரொம்ப சந்தோஷம். நிறைய இடத்துல ஆஃபீஸில் போனோன்னா நாளைக்கு வா இன்றைக்கி வா அப்படின்வாங்க. இப்போ நிறைய வேலைகள்லாம் சீக்கிரமாக நடக்குது. நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்காங்க. எம்எல்ஏலாம் நல்லா பண்ணுறாங்க. அதுவும் கொஞ்சம் ஒரு சில விஷயந்தான் நம்ம ஏற்றுந்தான் ஆகணும். அவங்க மேலே நம்ம போட்டோன்னா அவங்க ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க புதுசு, அவங்களுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் என்ன பண்ணணும் அப்படின்னு. ஆக்சுவலி நான் அஜித் ரசிகர். இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் கட்சியில் போய் சேரலாமா அப்படின்னு இருக்கேன். அந்தளவுக்கு ஒரு மக்களை ஈர்த்து இருக்கிறாரு. நல்லது செய்கிறாரு. எப்படிதான் எல்லாம் ஜனங்க நல்லது வரமாட்டாங்களா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ இவர் நல்லா செய்கிறாரு. எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. முதல்ல எனக்கு விஜயை பிடிக்காது. ஏன்னா அஜித் ரசிகர் நான். சரி, இப்போ அவரோட செயல்களை பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவரோட மூவிங்கு, அவருடைய அரசியல் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. விஜயோட 100 நாள் ஆச்சு, நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் எங்கள் நிதி அமைச்சர்லேருந்து ஒரு அமைச்சர் கூட ஓய்ங்க சரியாகவும் ஒரு நிதி அமைச்சர் பொறுப்பில் இருக்கிறாரு. அவர் கரெக்டான ஒரு அமௌண்ட் கூட சரியாக சொல்ல தெரில அவருக்கு. அந்த மாதிரி இருக்கிறாங்க. எம்எல்ஏ இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் அமைச்சராக இருக்கிறவங்க, யாரும் ஒரு பதவியில் இருக்கிறவங்கன்னா எப்படி பேசணுன்னானே தெரியாத பேசிக்கிறாங்க. சட்டசபையே எல்லாரும் முன்னெல்லாம் கேமரா இல்லாமல் சட்டசபையை நேரடி ஒளிபரப்பே படுத்தாது இருந்தாங்க. இப்போ எல்லாமே ஒளிபரப்பு படுத்துகிறாங்க. எல்லா ஜனங்களும் பார்க்குறாங்க. சட்டசபையில் எப்படி பேசணும், அதெல்லாம் எப்படி பேசக்கூடாதுன்ற ஒரு வரைமுறையே இல்லாமல் பண்ணிக்கிறாங்க. எதிர்கட்சி தலைவரும் சரி, இப்போ ஆட்சியில் இருக்கிறவங்க எம்எல்ஏ எம்பியும் சரி, எல்லாம் அப்படி தான் இருக்கிறாங்க. எங்கள் டிரைவர் தொழில் வாய்வாதாரமே கெட்டு போச்சுங்க. போக்குவரத்து துறை அமைச்சரை போய்ட்டு எங்கள் உரிமை குரலில் போய்ட்டு பேசுகிறாங்க. எல்லோரும் எங்கள் டிரைவர்லாம் எல்லோரும் பேசுகிறாங்க. அதுக்குன்னு ஒரு இதுவே சப்போர்ட்டே பண்ண மாட்டேங்கிறாங்க. கால் டாக்ஸி தொழிலே இன்றைக்கி உட்காந்துக்கிச்சு. அவங்க இஎம்ஐ கட்ட முடியல, அதுக்கப்புறம் கூ லோனு கட்ட முடியல, அதுக்கப்புறம் ஹவுசிங் லோனு கட்ட முடியல. ரேட்டு 10 கிலோமீட்டருக்கு, இது ஒன்று கிராமமாக இது 10 கிலோமீட்டருக்கு இங்கேருந்து ஏர்போர்ட்டு கேகே நகர்லேருந்து ஏர்போர்ட்டு போகிறதுக்கு 45 நிமிஷம் ஆகுது. பீக் ஹவரில் 1 ஹவர் ஆகுது. இது எவ்வளோ வாடகை போடுறாங்க? 190 ரூபா 140 ரூபா போடுறாங்க. இந்த வாடகை எடுத்துன்னு போய் 1 ஹவரில் எடுத்துன்னு விட்டா எங்களுக்கு என்ன டீசல் போக எங்களுக்கு என்ன கிடைக்கும்? சிஎன்ஜி ரேட்டும் ஏறி போச்சு, டீசல் விலையும் ஏறி போச்சு, பெட்ரோல் விலையும் ஏறி போச்சு. இன்றைக்கி கால் டாக்ஸி மொத்தம் சென்னையில் இருக்கிற கால் டாக்ஸி மொத்த டிரைவருமே இன்றைக்கி அவன் நேரில் விட்டு ஒரு டியூட்டி கூட ஓட்ட முடியாமல் உட்காந்து கிடக்குறானுங்க. மொத்தம் ஓட்டுறான், சாப்பிட்றான், ஒருத்தர் சரக்கு அடிக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கும் தான் சரியாகுது. இதுவே நல்லா பண்ணாருன்னா இன்னும் 50 வருஷத்துக்கு வரலாம். அவர் இன்னும் வயசு இன்னும் பாண்டிச்சேரி முதலமைச்சர் எடுத்துங்க, ரங்கசாமி எடுத்துங்க, அவர் இந்த வயசுலேயும் முதலமைச்சர் ஆகிறாரு. அந்த அளவுக்கு விஜயம் இருக்கலாம். அதெல்லாம் சரி பண்ணலைன்னா எல்லோரும் மாற்றம் வேணும்னு தான் எல்லாத்தையும் பண்ணாங்க. மறுபடியும் அதே மாதிரியே வந்துச்சுன்னு வச்சுங்களேன், மொத்தமே இதுவாகிடும். ஒன்றுமே பண்ண முடியாது. மார்க்குனா இப்போதைக்கு பாதிக்கு பாதி தான். இன்னும் அதுக்கப்புறம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இன்னும் பண்ண வேண்டியதெல்லாம் நிறைய இருக்குது. இப்போ எல்லாம் கரண்ட் பில் அதிகன்றாங்க. அது என்ன முடிவுக்கு வரப்போகுதுன்னு தெரியல. 6 சிலிண்டர் சொன்னார், அது இன்னும் அறிக்கையிடலை. அது எப்போ அறிக்கையிடுவாருன்னு தெரில. அதுவும் கேஸு கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்கும். இன்னும் நல்லா நடந்துகிட்ருக்கு. இப்போ லஞ்சம் ஒழிப்பெல்லாம் இப்போ கொஞ்சம் கம்மியாகிடுச்சுப்பா.
ஏன்னா எங்கே போனாலும் தொட்டாலே ஆஸ்பத்திரி கார்பரேஷன் ஆஸ்பத்திரிக்கு போனாலே காசு காசு பிடுங்குறாங்க. இப்போ வந்து அந்த அளவுக்கு வருவங்கெல்லாம் 10 பேர் இந்த பூக்கல்யாணம் வரும் கூட இப்போ பரவாயில்ல, லஞ்சம் கிடையாது, எங்கே போனாலும் நல்லா ஆஸ்பத்திரி கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் இப்போ நல்லா பார்க்குறாங்கன்னு பேர் வருது. 100 நாள் ஆட்சிக்கு 100 பேர் கொடுக்கலாங்க இப்போதைக்கு. ஏன்னா நல்லா தான் பண்ணுறாங்க. யாரும் அதாவது எல்லா இன்னைக்கு சட்டசபை எல்லாருமே புது ஆளுங்க தான், புது அனுபவம் தான். புது அனுபவத்தில் இந்த அளவுக்கு பண்ணுறாங்கன்னா அதை பாராட்டக்கூடிய விஷயம். இதுக்கு முன்னாடி இருந்த 2 டீம்லேயுமே வந்து எல்லாம் பழம்பெரும் ஆளுங்க தான். யாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்ட ஆள் கிடையாது. எல்லாமே பவர்ஃபுல் ஆளுங்க, எக்ஸ்பீரியன்ஸ் ஆளுங்க, எல்லாம் விவரம் தெரிஞ்சவங்க. இன்றைக்கி இப்போ இருக்கிறவங்களுக்கு விவரம் தெரியணும்னு சொல்ல, இப்போ இருக்கிறவங்க எல்லாமே புதுசு. அவங்களுக்கு ஈக்குவலாக இவங்க டஃப் கொடுத்து வராங்கன்னா பெரிய விஷயந்தான், பாராட்டக்கூடிய விஷயந்தான். எல்லா இடத்துலையுமே வந்து கரெக்டாக போயிட்டுருக்காங்க. அதனால் நம்ம எல்லாருமே கற்றுக்கிட்டு வரதில்ல, வர வர தான் கற்றுக்குறோம். இவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா இவங்களும் இப்போதைக்கு 100 நாளைக்கு நல்லா பண்ணுறாங்க, 5 வருஷத்துக்கு நல்லா பண்ணுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை தான். 100 நாளுன்றது வந்து வெறும் 3 மாதம் மட்டும்தான். ஸோ இப்போ பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம்தான். இப்போ 1000 ரூபாய் வந்து ஆல்ரெடி கொடுத்துட்டு இருந்த 1000 ரூபாய் வந்து அவர் கொடுத்துட்டு தான் இருக்கார். ஸோ உடனே வந்து 2500 ரூபாய் பண்ணுறது வந்து கஷ்டம்தான். திமுக ஆட்சியிலையும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க 24 மாதத்துக்கு அப்புறம் தான் அந்த 1000 ரூபாவே கொடுத்தாங்க. ஸோ இவர்கிட்ட அந்த உடனே வந்து ஒரு 3 மாதத்துலையோ 4 மாதத்துலையோ எதிர்பார்க்குறது ஜனங்களும் அந்த மாதிரி எதிர்பார்க்கலன்னு நினைக்கிறேன். எங்கள் வீட்லேயும் அந்த மாதிரி எதுவும் எதிர்பார்க்கல. இன்னும் இந்த ஏழை எளிய மக்கள்லாம் வந்து இந்த 2500 ரூபாய் எப்போ தருவேன்னு எதிர்பார்க்குறாங்க. அது எவ்வளோ அவர் சீக்கிரம் தர முடியுமோ அது கொஞ்சம் வகுத்து கொடுக்கணும். பாவம், ஏன்னா எல்லாம் ஏமாந்து போகிறாங்க. ஒரு மாதம் கொடுப்பாரான்னு எதிர்பார்க்குறாங்க. அது கொஞ்சம் கொடுக்கணும். இந்த கீழாம்பக்கத்தில் இருக்க பஸ் ஸ்டாண்டு இங்கே வடபழனிக்கு வந்தால் இன்னும் கோயம்பேடு வந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். மக்கள் எல்லாம் ரொம்ப அவதிப்படுறாங்க. இதெல்லாம் பேர் வாங்கி தரோம். விஜய் ஆட்சி நல்லபடியாக இருக்குது, இன்னும் சிறப்புமாக அமையட்டும்.